வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா குரோர்பதி கிளப். குரோர்பதி கிளப்பை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வீடியோஸ் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரோர்பதி கிளப்பில் நிறைய அப்டேட் வந்திருக்கு. புதிய அப்டேட் நிறைய வந்திருக்கு. இப்போ ஆப் லான்ச் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி எல்லாமே நம்ம தெளிவாக இந்த குரோர்பதி கிளப்பை பற்றி புதிய பிளானை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் அந்த வீடியோஸ் பார்க்குற நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல உங்கள் மொபைலை வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு பாருங்கள். ஃபுல்லாக அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். நீங்கள் இந்த பிளான் ஃபுல்லாக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா அந்த குரோர்பதி கிளப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்பிங் கான்செப்டில் உருவாக்கப்பட்டிருக்கு. இது வந்து நிறைய பேர்களை ஒரு பொருளாதார ரீதியாக வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இது உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இதை பற்றி நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த குரோர்பதி கிளப் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா ஒரு சிசி நெட்வொர்க்கு, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க க்ரௌட் ஃபண்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். க்ரௌட் ஃபண்ட் பற்றி நிறைய நம்ம வீடியோஸ் பார்த்துருப்போம். க்ரௌட் ஃபண்டில் ஒரு ஹெல்பிங் கான்செப்டாக இந்த குரோர்பதி கிளப்பு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுறது வந்து ஃப்ரீ, அதாவது லைஃப் டைம் ஃப்ரீ மெம்பர்ஷிப்பு தான். இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்தியாவிலேயே வந்து ஒரு லாங் டைம் ஹெல்பிங் கான்செப்ட்டு. இது வந்து 100% பியர் டு பியர் ஆன்லைன் ஹெல்பிங் பிளாட்ஃபார்ம் தான். இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு டேர்ம் அண்ட் கண்டிஷன் இருக்குது. அதாவது இந்திய பிரஜையாக இருக்கணும், 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இதில் ஜாயின் பண்ண முடியும். அதேமாரி வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி மட்டும் தான் க்ரியேட் பண்ண முடியும். ஃபியூச்சரில் வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா ஒரு 5 லெவல் மேலே இன்கம் வரும்பொழுது உங்கள் பேங்க் ட்ரான்ஸ்லேஷனுக்காக கேஒய்சி நீங்கள் சப்மிட் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதுமாரி நிறைய டேர்ம் அண்ட் கண்டிஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து குரோர்பதி கிளப்பு பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. அதில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிளான் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இதோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா சிவகாசியில் இருக்குது. சிவகாசியில் இதோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அது இல்லாமல் பிரான்ச்சஸ் ஆஃபீஸாக வந்து நம்மளுடைய டீமில் இருக்கிறவங்க பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு சேலம், கோயம்புத்தூர், இதுமாரி நிறைய இடத்துல வந்து பிரான்ச்சஸ் ஆஃபீஸும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா மொத்தம் 3 டைப் ஆஃப் இன்கம் இருக்குது. அதாவது வந்து க்ரௌட் ஃபண்ட் இன்கம், டைரக்ட் ரெஃபரல் இன்கம், அடுத்தது குளோனிங் ஐடி இன்கம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ நியூ அப்டேட்டில் என்ன வந்துருக்குனாக்கா ஸ்பாட் ரெஃபரல் இன்கம் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. அதை பற்றி நம்ம இப்போ அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். இதில் மொத்தம் 3 பிளான் இருக்குது. ஒன்று வந்து பேசிக் பிளான். இது வந்து பார்த்திங்கனாக்கா 200 + 100, அதாவது 200 + 100 300 இதுக்கு நீங்கள் பேசிக் பிளானில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அடுத்தது ஸ்டாண்டர்ட் பிளான் பார்த்தீங்கன்னாக்கா 300 + 100 300 + 100 மொத்தம் 400 ருபீஸ், 400 ரூபாய் நீங்கள் ஹெல்ப்பிங் பண்ணணும். அடுத்து எலக்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 500 + 100 600 ரூபாய். எலக்ட் பிளானுக்கு வந்து 600 ரூபாய். மொத்தம் 3 பிளான் இருக்குது. இந்த 3 பிளான் பற்றியும் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் பிளான். இந்த பேசிக் பிளான் 300 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் சென்ட் பண்ணணும். அது எப்படி சென்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுடைய ஐடி ரிஜிஸ்டர் பண்ண பிறகு உங்கள் ஐடியில் வந்து ஃபஸ்ட்டு 200 ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் இருக்கும். அதாவது உங்களுக்கு முன்னாடி இந்த குரோர்பதி கிளப்பில் ஜாயின் பண்ண சீனியாரிட்டியில் உள்ளவங்களுக்கு நீங்கள் 200 ருபீஸ் சென்ட் பண்ணணும். அது வந்து 200 ருபீஸ். அது சென்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில் எல்லாமே கொடுத்த பிறகு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஸ்பான்சர், உங்களுடைய ரெஃபர் பண்ணுறாரு இல்லையா, அவருடைய நம்பருக்கு நீங்கள் 100 ருபீஸ் அனுப்புறது ஹெல்ப் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதுதான் ஸ்பாட் இன்கம்ங்கிறது. அப்போ 300 ருபீஸ் டோட்டலாக நீங்கள் பேசிக் பிளானுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க, ஹெல்ப்பிங் அமௌண்ட்டாக சென்ட் பண்ணுவீங்க. இந்த 300 ருபீஸ் நீங்கள் சென்ட் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெவல் உங்கள் சீனியாரிட்டி படி, உங்கள் சீனியாரிட்டி எப்போ வருதோ அப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல் உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் எப்படி 200 ருபீஸ் ஒருத்தர் ஹெல்ப் அனுப்புறீங்களோ உங்களுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கு, அதே மாதிரி உங்களுக்கு பிறகு ஜாயின் பண்ணுற ஒரு 2 நபர்களிடமிருந்து உங்களுக்கு 200 400 ரூபாய் ஹெல்ப்பிங் வரும் உங்கள் சீனியாரிட்டி படி. அப்படி 400 ரூபாய் உங்கள் ஹெல்ப் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த 400 ரூபாயும் அடுத்த லெவலுக்கு, செகண்ட் லெவலுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணிடணும். அதில் உங்களுக்கு எந்தவித ப்ராஃபிட் இருக்காது. நீங்கள் வர்ற அமௌண்ட்டாக அப்படியே 400 ருபீஸ், அதாவது நீங்கள் உங்களுக்கு அனுப்பின 2 பேருக்கும் அப்செட் கொடுத்த பிறகு உங்களுக்கு ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். அந்த லிங்கில் யார் நேம் வந்திருக்கோ அவங்களுக்கு ஜிபே, ஃபோன்பே இது மூலயமா நீங்கள் பேமெண்ட் சென்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள்
ப்ராப்பராக ரெசிப்ட் நம்பர்லாம் ட்ரான்ஸ்லேஷன் ரெசிப்ட் நம்பர்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணணும். இது பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு செகண்ட் லெவல் ஆக்டிவேட் ஆகிடும். அடுத்தது செகண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 400 ருபீஸ் ஒருத்தருக்கு சென்ட் பண்ணது மாரி உங்களுக்கு 4 நபர்கிட்டேருந்து 400 ருபீஸ் 400 ரூபா வரும். அப்போ டோட்டலாக 1600 வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபா நீங்கள் அடுத்த தேர்டு லெவல் 3வது லெவலுக்கு அப்கிரேட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க்ளோனிங் ஐடி, அதாவது உங்கள் நேம்லேயே உங்கள் ஐடியிலேயே ஒரு க்ளோனிங் ஐடி ஓப்பன் ஆகும். இதுலேயும் ஃபியூச்சரில் உங்களுக்கு இதுலேயும் இன்கம் இருக்குது, இதே சேம் இன்கம். அதனால் உங்கள் பேரில் ஒரு க்ளோனிங் ஐடி ஓப்பன் ஆகும். அதுக்கு 200 ருபீஸ் நீங்கள் சென்ட் பண்ணணும். எல்லாமே நீங்கள் தான் சென்ட் பண்ணணும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு 1000 ருபீஸ் அப்கிரேட் பண்ணிவிடுவீங்க. அடுத்தது வந்து 200 ருபீஸ் உங்கள் க்ளோனிங் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுவீங்க. பேலன்ஸ் 400 ருபீஸ் உங்களுடைய நெட் ஹெல்ப்பிங் இன்கமாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த பிளானில் வர்ற இன்கம். 400 ருபீஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது தேர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா 1000 ருபீஸ் நீங்கள் அப்கிரேட் பண்ணது மாதிரி உங்களுக்கு 1000 ரூபா 8 பேர்ட்டேருந்து வரும். அப்போ 8000 ரூபா உங்களுடைய இன்கம் வரும். 8000 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4000 ரூபா நீங்கள் அடுத்த லெவல், அதாவது 4வது லெவலுக்கு அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு உங்கள் பேர்லேயே அடுத்தது 4 க்ளோனிங் ஐடி ஓப்பன் ஆகும். டோட்டலாக ஒரு பிளானில் வந்து 5 க்ளோனிங் ஐடி, ஏற்கனவே ஒரு க்ளோனிங் ஐடி பண்ணியிருப்பீங்க. இப்போ 4வது க்ளோனிங் ஐடி 4 க்ளோனிங் ஐடி ஓப்பன் ஆகும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா வீதம் 4 ஐடிக்கு 800 ரூபா நீங்கள் சென்ட் பண்ணணும். இந்த 800 ரூபா எப்படி சென்ட் பண்ணணுன்னாக்கா ஒரு ஐடி நீங்கள் ஒரு க்ளோனிங் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ண பிறகு அந்த ஐடி அப்ரூவல் கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு அடுத்த க்ளோனிங் ஐடி ஓப்பன் ஆகும். அடுத்த க்ளோனிங் ஐடிக்கு நீங்கள் பேமெண்ட் சென்ட் பண்ண முடியும். இது கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் 4 ஐடிக்கும் க்ளோனிங் ஐடி கரெக்டாக நீங்கள் சென்ட் பண்ணிடணும். அப்போ 4 க்ளோனிங் ஐடி மொத்தம் டோட்டலாக உங்கள் பேரில் 5 க்ளோனிங் ஐடி ஓப்பன் ஆகிடும். இந்த 5 க்ளோனிங் ஐடியும் இந்த பிளானில் என்ன சொல்கிறோமோ அதே இன்கம் இந்த 5 க்ளோனிங் ஐடிக்கும் சீனியாரிட்டி படி ஃபியூச்சரில் இருக்குது. அப்போ 800 ரூபா 4 க்ளோனிங் ஐடி போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஸ்பான்சர் உங்களுடைய அறிமுகப்படுத்தினார் இல்லையா, அவருக்கு 1000 ரூபா நீங்கள் இதில் சென்ட் பண்ணணும். அதை 1000 ரூபா அவருக்கு சென்ட் ஆகிடும். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2200 ரூபா உங்களுடைய நெட் அமௌண்ட் ஹெல்ப்பிங் அமௌண்ட்டாக இருக்கும். இது நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டிய அமௌண்ட். அடுத்தது ஃபோர்த்து லெவலில் நீங்கள் எப்படி ஒரு நபருக்கு 4000 ரூபா வீதம் அனுப்புனீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு 16 பேர்ட்டேருந்து 4000 ரூபா வரும். அப்போ டோட்டலாக 64,000 ரூபா உங்களுடைய நெட் அமௌண்ட் வந்திருக்கும், ஹெல்ப்பிங் அமௌண்ட்டு. இதில் வந்து 15,000 ரூபா நீங்கள் அடுத்த லெவல் 5வது லெவலுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். 15,000 ரூபா அப்கிரேட் பண்ணீங்க அப்படின்னாக்கா இதில் க்ளோனிங் ஐடியெலாம் உங்களுக்கு டோட்டலாக முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே எதுவுமே இருக்காது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4000 ரூபா உங்களுடைய கம்பெனி, அதாவது குரோர்பதி கிளப் மெயின்டைன் பண்ணுற சாஃப்ட்வேர் மெயின்டைன் பண்ணுற கம்பெனிக்கு நீங்கள் வந்து 4000 ருபீஸ் சர்வீஸ் சார்ஜ் போயிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு 8000 ரூபா சென்ட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிடும். அடுத்தது வந்து உங்களுடைய நெட் ப்ராஃபிட் இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா 4வது லெவலில் 37,000 ரூபா உங்களுடைய நெட் ப்ராஃபிட்டு 37,000 ரூபா. நீங்கள் இதில் பே பண்ணது வெறும் 300 ருபீஸ் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இந்த 4வது லெவல்லே 37,000 ரூபா உங்களுடைய ப்ராஃபிட் வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா 5வது லெவலில் அப்படியே டபுள் 32 பேர்ட்டேருந்து 15,000 வரைக்கும் விதம் வரும். மொத்தம் 4,80,000 ரூபா வரும். அதில் 60,000 ரூபா அடுத்த லெவல் 6வது லெவலுக்கு அப்கிரேட் பண்ணுறீங்க. உங்களுடைய கம்பெனி சர்வீஸ் சார்ஜ் 15,000 ரூபா போயிடும். அடுத்தது உங்களுடைய ஸ்பான்சர் இன்கம் 30,000 ரூபா போயிடும். உங்களுடைய நெட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 3,75,000 ரூபா. 5 லெவல் கம்ப்ளீட் பண்ணாவே உங்களுக்கு இந்த லெவல் இன்கம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 6வது லெவலில் வந்து 64 பேர் அப்படியே டபுள் ஆகும். நீங்கள் எப்படி 60,000 ரூபா சென்ட் பண்ணீங்களோ அதேமாரி உங்களுக்கு 64 பேர்ட்டேருந்து 60,000 ரூபா சென்ட் ஆகும். அப்படி வரும்பொழுது 38,40,000 ரூபா டோட்டல் அமௌண்ட். அதில் வந்து 2 லட்சம் ரூபா 7வது லெவலுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனி சர்வீஸ் சார்ஜ் உங்களுக்கு 60,000 ரூபா போயிடும். உங்களுடைய ஸ்பான்சர் இன்கம் உங்களை அறிமுகப்படுத்தினவருக்கு 1,20,000 ரூபா சென்ட் ஆகிடும். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 34,60,000 ரூபா. இது வந்து உங்களுக்கு 6வது லெவல்லே கிடைக்குது. அடுத்து 7வது லெவல் 128 பேர். நீங்கள் அனுப்புன அதே 2 லட்ச ரூபா மாரி உங்களுக்கு 128 பேர்ட்டேருந்து வரும். உங்களுடைய டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 2,56,00,000. அதில் வந்து 4 லட்ச ரூபா 8வது லெவல் அப்கிரேட் கொடுத்துட்றீங்க. அடுத்தது உங்களுடைய கம்பெனி சர்வீஸ் சார்ஜ் 2 லட்ச ரூபா.
உங்களுடைய ஸ்பான்சர் இன்கம் 6 லட்ச ரூபா. உங்களுடைய நெட்டு அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 2,44,00,000. லெவல் கம்ப்ளீட் ஆகிட்டா. அடுத்தது லாஸ்ட் லெவல் 8வது லெவல். 8வது லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் அனுப்புனது மாதிரியே 4 லட்ச ரூபா மீதியும் 256 பேர்ட்டேருந்து வரும். 10,24,00,000 ரூபா நெட் அமௌண்ட்டு, டோட்டல் அமௌண்ட்டு உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனி சர்வீஸ் சார்ஜ் மட்டும் 4 லட்ச ரூபா. உங்களுடைய அப்ளைன் உங்களுடைய ஸ்பான்சருக்கு வந்து 12 லட்ச ரூபா. உங்களுடைய நெட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 10,08 லட்ச ரூபா. 10,08 லட்ச ரூபா. அப்போ டோட்டலாக நீங்கள் 8 லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த பேசிக் பிளானில் மட்டும் உங்களுடைய நெட்டு அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 12,90,74,600 ரூபா. இது வந்து நீங்கள் ஒரு ஐடி 300 ருபீஸ் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி ஹெல்ப் பண்ணுறது மூலயமா கிடைக்கிற அமௌண்ட்டு. இதே இதில் நீங்கள் ஒரு நபரை ரெஃபர் எடுக்கிறீங்க, உங்களுக்கு கீழே ஒரு நபரை அறிமுகப்படுத்துகிறீங்க அப்படின்னாக்கா அவர் மூலயமா உங்களுக்கு 8 லெவலில் இங்கே ஸ்பான்சர் இன்கம்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா 8 லெவலில் 19,59,100 ரூபா கிடைக்கும். இது வந்து ஸ்பான்சர் இன்கம்மாக ஒரு நபர் அறிமுகப்படுத்தினா. அப்போ நீங்கள் 10 நபர் அறிமுகப்படுத்துறீங்கன்னா எவ்வளோ வரும்னு பார்த்துங்க. 100 நபர் அறிமுகப்படுத்துறீங்கன்னா அவங்க மூலிமா ஸ்பான்சர் இன்கம் மட்டும் எவ்வளோ வரும்னு பார்த்துங்க. இங்கே வந்து இது க்ரௌட் ஃபண்டு. நம்ம எந்த அளவுக்கு உள்ளார நபர்களை உள்ளார அதிகமாக கொண்டு வருமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரம் இந்த பிளானை வந்து அச்சீவ் பண்ண முடியும். நம்ம எவ்வளோ பேர் அறிமுகப்படுத்துகிறோமோ அவ்வளோ மூலிமா ஒவ்வொரு நபர் மூலியமாகவும் 19,59,100 ரூபா உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கமாக வரும். அப்போ நபர்களை அதிகமாக கொண்டு வர மூலியமாக இங்கே சம்பாதிக்கலாம். இந்த 8 லெவல் இல்லாமல் இந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம குளோனிங் ஐடியெல்லாம் சொன்னோம் இல்லையா, 5 குளோனிங் ஐடி. இப்போ மெயின் ஐடியில் வந்து பார்த்திங்கனாக்கா 12,90,74,600 ரூபா வருது. அதாவது மெயின் ஐடியில் நீங்கள் எந்த நபரும் அறிவுப்படுத்தாமல் நீங்கள் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டுமே உங்களுக்கு இந்த லெவல் வருது. அதே குளோனிங் ஐடி 5 ஐடிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 64,53,73,000 ரூபா. ஏன்னா இதே சேம் அமௌண்ட்டு தான் உங்களுக்கு அடுத்தடுத்து. ஏன்னா லைஃப் லாங் நம்ம இது ரொட்டேட்டில் வரணும் அப்படிங்கிறனால தான் இந்த குளோனிங் ஐடி சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க. இந்த குளோனிங் ஐடி வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அதே கான்செப்டில் கண்டினியூவாக உங்களுக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து 64,53,73,000 ரூபா. டோட்டலாக பார்த்திங்கன்னா 6 ஐடியிலையுமே 77,40,47,600 ரூபா. 8 ரவுண்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த பேசிக் பிளானில் மட்டுமே இந்த அளவுக்கு உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கிது. இப்படி ஒரு கான்செப்ட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டில் எந்த வித லாஸும் இல்லாமல் நமக்கு கிடைக்கிது அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க. அதேமாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டாண்டர்ட் பிளான் சேம் அதே மெத்தடு தான். இதில் வந்து அமௌண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். 300 + 100 அதாவது 300 + 100 400 ரூபா மட்டும் நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. அதே மெத்தடில் தான் நீங்கள் உங்களுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கு சீனியாரிட்டி படி வர்றவங்களுக்கு அவங்களுக்கு 300 ரூபா சென்ட் பண்ண போகிறீங்க. உங்களுடைய ஸ்பான்சருக்கு 100 ரூபா சென்ட் பண்ண போகிறீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் லெவல் அதே மாதிரி தான் 2 நபர்கிட்டேருந்து 300 600 ரூபா வரும். 600 ரூபாய் வந்து நீங்கள் அப்படியே அப்கிரேட் பண்ணிடுறீங்க. தேர்டு லெவலில் வந்து பார்த்திங்கனாக்கா 4 பேர்ட்டேருந்து 600 ரூபா வரும். 2,400 ரூபா உங்களுடைய அடுத்த அப்கிரேட் போகும். அடுத்தது வந்து உங்களுடைய குளோனிங் ஐடி ஒன்று ஓப்பன் ஆகும் 300 ரூபாய்க்கு. உங்களுடைய நெட் ப்ராஃபிட் இந்த இடத்துல 600 ரூபா. அதாவது நீங்கள் செகண்ட் லெவல் அப்கிரேட் பண்ணும் பொழுது, செகண்ட் லெவல் முடித்து தேர்ட் லெவல் அப்கிரேட் பண்ணும் பொழுது நீங்கள் போட்ட அமௌண்ட்டு அதாவது 300 ருபீஸ் ஹெல்ப் பண்ணது 600 இந்த இடத்துலையே நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுது. ஒவ்வொரு லெவல்லையுமே பேசிக்லேயும் அப்படி தான். 3வது லெவல் நீங்கள் அப்கிரேட் பண்ணும் பொழுதே உங்கள் அமௌண்ட்டு நீங்கள் போட்ட அமௌண்ட்டு டபுளாக கிடச்சிருது. அதுக்கு பிறகு வர்றது எல்லாமே நமக்கு ப்ராஃபிட் தான் நெட் அமௌண்ட்டாக. அப்போ இதே மாதிரியாக 8 லெவல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும் பொழுது 8வது லெவல் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய நெட் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 15,12 லட்சம் ரூபா. டோட்டலாக இந்த இது 8 லெவல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 19,44,39,900 ரூபா ஸ்டாண்டர்ட் பிளானில். இதில் ஒரு நபரை நீங்கள் அறிமுகப்படுத்துறதுனால ஸ்பான்சர் இன்கம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 29,76,600 ரூபா ஒரு நபரை அறிமுகப்படுத்தினா. இப்போ 10 நபரை பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்க. இதேமாரி தான் இதுலேயும் குளோனிங் ஐடி சொல்லியிருக்கோம். இதுலேயும் குளோனிங் ஐடி மாதிரியும் மெயின் ஐடியில் மட்டுமே உங்களுக்கு 19,44,39,900 ரூபா. குளோனிங் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 97,21,99,500 ரூபா. அப்போ 6 ஐடி நீங்கள் இதில் 8 லெவல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா
116,66,39,400 ரூபா. எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இங்கே இன்கம் நமக்கு இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது வந்து வெறும் 300 + 100 400 ருபீஸ் மட்டும்தான். இதேமாதிரி தான் அடுத்தது 3வது பிளான் எலைட் பிளான் வந்து 500 + 100 500 + 100 600 ரூபா. 600 ரூபாயில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணது உங்களுக்கு முன்னாடி வந்த சீனியாரிட்டி ஒர்க் வர்ற உங்களுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண ஒரு குரோர்பதிக்கு 500 ரூபா நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க. உங்களுடைய ஸ்பான்சருக்கு 100 ரூபா 600 ரூபா சென்ட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் லெவல் உங்களுக்கு வரும்பொழுது அதேமாதிரி 500 வருது. 2 பேர்ட்டேருந்து 1000 ருபீஸ் அப்கிரேட் பண்ணுறீங்க. தேர்டு லெவல் அடுத்து செகண்ட் லெவலில் வந்து உங்களுக்கு 1000 ரூபா மேனி 4 பேர்ட்டேருந்து 4000 ரூபா வரும். அதில் 2500 அப்கிரேட் பண்ணுறீங்க. 500 ரூபா க்ளோனிங் ஐடி. உங்களுடைய நெட் அமௌண்ட் 1000 ரூபா. நீங்கள் போட்ட 600 ரூபாய்க்கு இந்த இடத்துல 1000 ரூபா உங்களுக்கு அமௌண்ட் வந்துடுது. அடுத்தது தேர்ட் லெவலில் அதேமாரி தான் 8 பேர்ட்டேருந்து 2500 20,000 ரூபா வந்து டோட்டல் இன்கம் ஹெல்ப் வரும். அதில் 10,000 ரூபா அப்கிரேடு. உங்களுடைய அது க்ளோனிங் ஐடி 4 ஐடி 2000 ரூபா. உங்களுடைய ஸ்பான்சர் இன்கம் 2500 ரூபா. டோட்டலாக 5500 ரூபா. இதேமாரி தான் 8வது லெவல் வந்து 8 லெவலில் இருக்கிறதுலையும் 8வது லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 20,16,00,000 ரூபா உங்களுடைய நெட் அமௌண்ட்டு 8வது லெவலில் மட்டும். டோட்டலாக உங்களுக்கு 8 லெவல்லையும் பார்த்தீங்கன்னாக்கா 27,61,16,500 ரூபா. இதுலேயும் அதேமாதிரி தான் நீங்கள் ஒரு ஸ்பான்சர் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அவர் மூலிமா 44,42,600 ரூபா 8 லெவல்லையும் கிடைக்கும். ஒரு நபர் எடுத்தால் அதே 10 நபர் எடுத்தால் எந்த அளவுக்குன்னு கால்குலேட் பண்ணிங்க. இதுலேயும் அதே க்ளோனிங் ஐடி உங்களுக்கு இருக்குது. 5 ஐடி. உங்கள் மெயின் ஐடியில் வந்து எப்படி 27,61,16,500 ரூபா கிடைக்குதோ அதே மாதிரி 5 ஐடியிலையும் கிடைக்கும். இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கனாக்கா 5 ஐடிக்கும் 138,582,500 ரூபா. டோட்டலாக வந்து 6 ஐடியிலையும் பார்த்திங்கனாக்கா 165,66,99,000 ரூபா. இந்த அளவுக்கு இந்த பிளானை வந்து நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பிளானை நம்ம எம்டி சார் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் கணேசமூர்த்தி சார் சிவகாசி அவங்க தான் இந்த பிளானை நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஒரு க்ரௌட் ஃபண்ட் மூலயமா அனைவரையும் நம்ம வந்து வாழ வைத்து நாமளும் வாழலாம். ஒரு அற்புதமான வாய்ப்பு. இதை சரியாக பயன்படுத்தி க்ரௌட் நீங்கள் வந்து எவ்வளோ பேர் நபர்களை உள்ளார கொண்டு வந்தீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரம் இதில் ஒரு அச்சீவ்மெண்ட் முடிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்தது நீங்கள் பேசிவ் ஸ்பான்சர் இன்கம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இல்லை பேசிக் பிளானில் மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நபரை நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். 8 லெவல்லையும் ஏற்கனவே சொன்னது தான் 19,59,100 ரூபா டோட்டலாக 8 லெவல்லையும் கிடைக்கும். அதே பேசிக் பிளானில் உங்களுக்கு 5 க்ளோனிங் ஐடி இருக்குது இல்லையா, அந்த 5 க்ளோனிங் ஐடியும் அவங்க தான் உங்களுக்கு கீழே தான் வருவாங்க. அப்படி வரும்பொழுது அவங்க மூலியமாக 5 லெவல்லையும் பார்த்தீங்கன்னாக்கா 5 ஐடியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா 97,95,000 ரூபா கிடைக்கும் ஒரு நபரை கொண்டு வந்தீங்கன்னா. அப்போ நீங்கள் நபர்கள் எவ்வளோ அதிகமாக கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு இந்த பேசிக் பிளானில் இருக்குது. அதே மாதிரி தான் ஸ்டாண்டர்ட் பிளான்லேயும் ஒரு நபரை கொண்டு வரும்போது 29,76,600 ரூபா. அதே 5 க்ளோனிங் ஐடியிலும் பார்த்தீங்கன்னா 1,48,82,500 ரூபா. அதேமாதிரி எலக்ட் பிளானில் ஒரு நபரை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்தும் போது மெயின் ஐடியில் மட்டும் 44,42,500 ரூபா. அதே வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் எலக்டில் 5 க்ளோனிங் ஐடிக்கும் 2,22,12,500 ரூபா ஒரு நபரை ஒரு ஸ்பான்சரை நீங்கள் அறிமுகப்படுத்துறது மூலயமா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா இட்ஸண்டாக நீங்கள் இன்றைக்கி மெனக்கிறீங்க. ஒரு நபரை வந்து இந்த பிளானை சொல்லி அவங்கள புரிய வச்சு இந்த சிஸ்டத்தில் கொண்டு வர்றீங்க. எப்போதுமே நீங்கள் ஒரு ஐடியா எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த நபருக்கு இந்த பிளானை பற்றி தெளிவாக சொல்லி புரிய வச்சு எடுங்க. அதுதான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் உதவும். அவங்களும் கண்டினியூவாக அவங்களோட ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஃபர் டே இன்கம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் இன்கம். ஒரு நபரை நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீங்க அப்படின்னாக்கா அவர் 3 பிளான்லேயும் வர்றாருனாக்கா இமிடியேட்லியே உங்களுக்கு 300 ருபீஸ் வந்துடும் பர் டே. அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 நபரை அறிமுகப்படுத்துகிறீங்கனாக்கா உங்களுக்கு 900 ரூபா ஸ்பாட் இன்கம் வந்துடும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா 5 நபரை அறிமுகப்படுத்துகிறீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னாக்கா 1,500 ரூபா. உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு நான் ஒரு நபரை அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னாக்கா 3 பிளான்லேயும் கொண்டு வரேன் அப்படின்னாக்கா 300 ரூபா கிடைக்கிது. டோட்டலாக ஒரு மாதத்துக்கு ஒரு 25 நபர்களை நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீங்க. 25 நாள் மட்டும் ஒர்க் பண்ணுறீங்க. 5 நாள் லீவ் எடுத்துடுறீங்க. 25 நாள் நீங்கள் ஒர்க் பண்ணி 25 நபரை கொண்டு வரீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 7,500 ரூபா உங்களுக்கு ஸ்பாட் இன்கம் மட்டும்.
உடனே அந்த மாதத்தில் கிடைக்கிற இன்கம். அதுக்கு பிறகு உங்களுக்கு லெவல் இன்கம் தனியாக இருக்குது. ஒவ்வொரு லெவல் வரும்பொழுது அவங்க மூலிமா உங்களுக்கு இன்கம் இருக்குது. ஒரு பேசிக்கில் மட்டுமே 19 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது. அது தனி. இது மட்டும் உங்களுக்கு ஸ்பாட் இன்கமாக 7500 கிடைக்குது. இன்றைக்கி சாதாரணமாக ஒரு கடையில் போய் நம்ம வேலை பார்க்குறோம், ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா மாத சம்பளம் எவ்வளோ வாங்குகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த இன்கம் நான் சொல்கிறது ஒரு நபரை நீங்கள் ஒரு நாளைக்கு 20, அதாவது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுல ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணாவே ஒரு நபரை கொண்டு வர முடியும். அதிகபட்சம் நான் சொல்கிறேன் 1 மணி நேரம். ஒருத்தர்கிட்ட பேசி ஒரு ½ ஹவரில் கூட ஐடியாஸ் நாங்கள் எடுத்திருக்கோம். அது அப்படி இருக்கணும் அப்படின்னா 7500 மாதம் கிடைக்குது. அதே ஒரு நாளைக்கு 3 நபர் அப்படின்னு பிளான் வச்சு பண்ணிங்கனாக்கா ஒரு மாதத்துக்கு 22,500. அதே ஒரு நாளைக்கு 5 நபர் அப்படின்னு வச்சுனாக்கா ஒரு மாதத்துக்கு 37,500 ஸ்பாட் இன்கம் மட்டுமே வரும். மாதம் எனக்கு 37,000 வேணும் அப்படின்னாக்கா டெய்லி 5 பேர் 5 நாள் 25 நாள் ஒர்க் பண்ணாவே போதும் மாதத்தில். இது ஸ்பாட் இன்கம் இருக்குது. இது இல்லாமல் இவங்க மூலயமா எவ்வளோ இன்கம் இருக்குங்கிறது நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு இன்கம் இருக்குது. லெவல் இன்கம் ஒவ்வொரு நபர் மூலயமா ஒவ்வொரு பிளான்லையும் எவ்வளோ வருதுங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு க்ரோத் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். எல்லா கான்செப்டும் பார்த்திங்கனாக்கா வரும், கொஞ்ச நாள் இருக்கும், போயிடும். ஆனால் இந்த கான்செப்ட் நம்ம லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம எம்டி அக்யூரன்ஸ் கொடுத்து நமக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த சாஃப்ட்வேரில் என்ன அப்டேட் வேணுமோ அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா இப்போ 7வது மாதம், அதாவது நமக்கு 2023 அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா 2024 ஜூலையில் பார்த்திங்கனாக்கா 21ஆம் தேதி நமக்கு ஆப் லான்ச்சும் பண்ணிட்டாங்க. அதாவது ஏபிகே ஆப் லான்ச்சும் பண்ணியிருக்காங்க. பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம இன்னும் அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் கொண்டு போகிறாங்க. லீடர்ஸ் இதில் எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணி டெவலப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இன்கம் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பார்த்திங்கனாக்கா ஏரியா கோஆர்டினேட்டர், டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர், அதேமாரி ரீஜனல் கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 40 ரீஜன் 40ஆக பிரித்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஏரியா கோஆர்டினேட்டர் அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கனாக்கா ப்ராப்பராக ஐடி கார்டு கொடுத்து ஒரு ப்ராப்பராக இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு அற்புதமான வாய்ப்பு, எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு அற்புதமான கான்செப்ட் நம்ம கையில் கிடச்சிருக்கு. இதை சரியாக நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக 2025 இதில் ஜாயின் பண்ணுற எல்லாருமே கோடீஸ்வரர் ஆகலாம். அதுக்கான வாய்ப்பு இதில் இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு கோடீஸ்வரர் ஆகணும்னா எந்த அளவுக்கு நம்ம உழைப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா சாதாரணமாக ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுபோல் நம்ம ஒரு கோடீஸ்வரர் ஆகணும்னா அதுக்கு தகுந்த உழைப்பை நம்ம இந்த நிறுவனத்தில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் நம்ம கையில் கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கனாக்கா 21ஆம் தேதி ஆப் லான்ச்சில் நடந்த ஒரு மீட்டிங். எந்த அளவுக்கு கிராண்டாக மீட்டிங் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இவ்வளோத்துக்கும் கம்பெனிக்கு அப்படிங்கிறது இப்போ இன்கம் சர்வீஸ் சார்ஜுங்கிறது இப்போ 3வது 4வது லெவலுக்கு பிறகு தான் உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜே வரும். இப்போதைக்கு கம்பெனி இந்த அளவுக்கு நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அவங்க எந்த அளவுக்கு நம்ம இதை ப்ராப்பராக லைஃப் லாங் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிருக்காங்கிறத நீங்கள் யோசித்து இதில் செயல்படுங்க. இதை பற்றி என்ன டவுட் உங்களுக்கு இருந்தாலும் சரி, இதை பற்றி எந்த டவுட் உங்களுக்கு இருந்தாலும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு அனுப்புகிறவங்கள்ட்ட நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சு நீங்கள் தெளிவாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு, இந்த வீடியோஸ் நீங்கள் யூடியூப்பில் தான் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இதில் கொடுத்துருக்கேன். நம்ம இதை டீம் ஒர்க்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டீமில் பெரிய லெவலில் டீம் இருக்காங்க. அந்தளவுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு டைரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யப்படும். வேறு எந்த வித டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி தெளிவாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். முழுக்க இது க்ரௌட் ஃபண்டு தான். அதனால் நம்ம பெரிய லெவலில் இதை கொண்டு போகலாம். அதாவது அன்றாடம் கஷ்டப்படுற மக்களுக்கும் இதை கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு நிரந்தர பொருளாதாரத்தை நம்ம கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதை சரியாக பயன்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.